நம்ம பாட் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 22 பாட் வந்து உள்ளே இன்டோரில் வச்சுருந்தோங்க. இப்போ வெதர் ஓகே ஆனதுனால எல்லாம் எடுத்து வெளில வச்சதுனால பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து இந்த இன்டோர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இருந்தது இல்லைங்களா, 4-5 மாதமாக. அதனால் அந்த வெளிச்சத்துக்கு ஒரு சில செடி காஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் எல்லாமே தளைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து ஒரு பாட்லேயும் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துங்க ரஸ்னா பழம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஐயோ, இது பேர் என்னது? அடடா, என்னடா ஞாபகமே வர மாட்டேங்குது. இது கூட ஒரு டைம் வீடியோ போட்டிருந்தேங்க, ரஸ்னா பழம்னு சொல்லிட்டு. ஓகேங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டேன். பேஷன் ஃப்ரூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி தான் வந்து படர்ற காய். நான் போய் ஒருத்தவங்களோட வீட்டில் கூட ஃப்ளோரிடாவில் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அவங்க வீட்டில் செடி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செடி வந்து சும்மா கொடுத்தாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி செடி வச்சுருந்தாங்களாம்மா. அதுவும் வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்தியே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ரோஸ்மேரி வந்து பார்த்திங்கனாங்க சும்மா அந்த காஞ்ச இலையை நீங்கள் க்ரஷ் பண்ணி மோந்து பார்த்திங்கனாவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா தலைவலிக்கெலாம் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டுங்க இந்த இலையை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் வாசம் வந்து நல்லாவே இருக்கும். பட் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே சேர்த்தியே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த டைம் வெதர்லாம் இன்னும் நல்லா ஓகே ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த ட்ரெல்லிஸ் கிட்ட வச்சு விடணுங்க. நமக்கு வந்து இந்த நம்ம வெதருக்கு வந்து பேஷன் ஃப்ரூட் வருமானு தெரியல, சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி செடிங்க. டெக்ஸாஸ்லேருந்து அக்கா வந்திருந்தாங்க இல்லைங்களா, அக்காவோட ஃப்ரெண்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்ல கொடி மாதிரி ஏறுற செடி தாங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்டோரில் வந்து ஒரு சில ட்ரெல்லிஸ் மாதிரி ஒன்று சின்னதாக வாங்கியிருக்கிறேங்க, பாட்டுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து வின்டர் ஹார்டி கிடையாதுங்க. நம்ம வந்து வின்டரில் எகைன் எடுத்து கொண்டு போய் உள்ளே வைக்கணும். அதுக்காக நம்ம வந்து பாட்டிலே வச்சு வளர்த்திக்கிட்டு அந்த ட்ரெல்லிஸ் மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே நல்லா படர்ந்துடும் இல்லைங்களா. இது வந்து மோஸ்ட்லி வெளியில் வச்சு பூ வரதை விட நம்ம உள்ளே வைக்கிறோம் இல்லைங்களா கராஜில் வின்டருக்கு, அப்போ தான் பூ நிறைய வருங்களாமா. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் செடி வந்து அவங்க கொடுத்த வாக்கில் அப்படியே இருக்குதுங்க. இன்னும் பெருசாக தலையில் இங்கே பாருங்களேன், 1-2 மட்டும் கொழுந்து இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. சம்மரில் மடன்னு தலைஞ்சிருங்க. அடுத்தது இது பார்த்திங்கனாங்க, இது வந்து கண்டுபிடிக்க முடியுதாங்க என்னன்ட்டு, முருங்கை செடிங்க. முருங்கை செடி வந்து அதுவுமே ஃப்ளோரிடா போயிட்டு ஒரு டைம் முருங்கைக்கீரைலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு செடி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதனால் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது யூஸ்வலாக ஒரு செடி வந்து $10 நம்ம சேல் பண்ணுறாங்க போல இருக்குது. நான் நிறையா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த ரணகலக்கல்லியும் அது வந்து $10 கொடுத்தாங்க. அந்த செடியுமே நல்லா தான் இருக்குது. காமிக்கிறேங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கார்டன் பெட்டில் வந்து வின்டருக்கு முருங்கை மரத்தை வந்து கட் பண்ணி மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா மல்ச் போட்டு, அது இன்னும் பச்சையாக தாங்க இருக்குது. வருதா வரலையான்னு தெரியல. வந்தாலும் வரலினாலும் இந்த செடியை வந்து மண்ணில் ஊனிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுங்க. பார்ப்போங்க எப்படி வருது அப்படின்ட்டு. அடுத்து இந்த செடி வந்து மாதுளம் செடிங்க. மாதுளம் செடி வந்து நம்ம மண்ணில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரஷ்யன் போமோகிரானட்னு சொல்லிட்டு. இதுவுமே வின்டர் ஹார்டி தாங்க. காய் பெருசாக பிடிக்கல. அது இல்லாமல் கார்டன் பெட் வந்து அங்கே தான் போடுறதுக்கு வசதியாக இருந்ததுங்களா, சரி பாட்டில் மாற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், கீழே விட்டாலும் பச்சையாக தான் இருக்குது. தலைஞ்சிக்குன்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் எப்படி வந்து இந்த சம்மரில் தலையுது அப்படின்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க இது வந்து சுண்டக்காய் செடிங்க. சுண்டக்காய் செடி வந்து இதுவுமே ஃப்ளோரிடாவில் வாங்கிட்டு வந்து தான். பேசாமல் ஃப்ளோரிடாவே ஷிஃப்ட் ஆகிடலாம் போல் இருக்குதுங்க. வீட்டில் இருக்கிறது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இருக்குது. சுண்டக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா இது $20 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இதே ஹைட்டில் தான் இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்தே நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்குறாங்களா, இன்னும் பெருசாக தலையில் இலையோடு இருந்ததுங்க. இப்போ இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4-5 நாளாக நல்ல மழைங்க. அதனால் வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டோம். வெதருமே பாருங்கள் இப்போ எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு. அடுத்த வாரத்தில் ஏதோ வெதர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னாங்க. சரி இந்த ஒரு வாரம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த 22 பாட்டையும் கொண்டு வந்து வெளில வச்சாச்சுங்க. மறுபடியும் கொண்டு போய் உள்ளே வைக்கிறது பெரிய வேலை தான். ஆனால் செடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தாங்க இருக்குது. காய் வந்து இந்த வருஷம் ஈல்டு எடுத்தலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெதருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மண்ணில் வச்சாலும் வரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலிங்க. நான் அதுக்கு முன்னாடியே பாட்டில் மாற்றிட்டேனுங்களா, சரி இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து எடுத்து வேணால் மண்ணில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுங்க. முருங்கை மரம் பாட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, தண்டு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. நம்ம இதோட வெட்டி விட்டுருந்தோங்க. வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். கரெக்டாக அந்த பேக்யார்ட் டோர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபேஸ் பண்ண வாக்கில் வச்சதுனால வெயில் அப்பப்போ படுறனாலைங்க இங்கே பாருங்கள்
செடி எவ்வளோ பெருசு தலைஞ்சிருக்குதுன்ட்டு. இதெல்லாமே வெட்டி விட்டுறலான்ட்டு தாங்க இருக்கிறேன். ஏன்னா நம்ம வெளியில் வச்சோம்னா அந்த வெயில் வெளிச்சத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தண்டு வரும் இல்லைங்களா. இது உள்ளே வச்சுருந்தனால நல்லா தலைஞ்சுது. பட் ஆனால் இங்கே பாருங்களேன் ரொம்ப சாஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. இது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா கட் பண்ணிவிட்டு வீட்டில் வேணுங்கிறதுக்கு பொரியெல்லாம் பண்ணிவிட்டுங்க மறுபடியும் வந்து வெளியிலே வச்சிட்டோம்னாவே போதும்னு நினைக்கிறேங்க. இது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நம்ம கார்டன் பெட்டில் வந்து முருங்கை மரம் வெட்டினோம் இல்லைங்களா, அந்த குச்சை வச்சாவே வரும்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. நான் வந்து ஒரு நாள் கழித்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதனால் என்னாச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழை இருக்குது இல்லைங்களா, கத்தாழை கட் பண்ணி தான் மேலே வந்து அந்த டாப்பில் வந்து சொறி விட்ருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண கத்தாழை கிட்டத்தட்ட 4 மாதமாக இந்த பாட்டிலே தாங்க போட்டிருக்கிறேன். அப்படியே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஒன்றுமே ஆகலைங்க, அப்படியே இருக்குது. ஆனால் இந்த குச்சி எல்லாமே காஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்குதுன்னு. இது நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இது தலையாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது நம்ம கரெக்டாக அந்த வெதர் இருக்கும்போதே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணுங்க. வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சா வராது போல் இருக்குது. இது எப்படின்னு இருக்குதுன்னு பார்ப்போங்க. தெரியல, இது வருமானு தெரியலைங்க. லைட்டாக பச்சையாக தெரியுது, வருமானு தெரியல. இதெல்லாம் ரொம்ப காஞ்சிருச்சுங்க. குச்சைங்க உடஞ்சி போச்சு. இதுவுமே உடஞ்சிருச்சுங்க பாருங்களேன், எத்து போன மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கார்டனிங் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நமக்கு லேர்னிங்காக தாங்க இருக்குது. இதுவுமே காஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம். ஆனால் இதுலேயே 2 செடி இருக்குதுங்க. இந்த தண்டு ஒன்று, இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இது ஒன்று இருக்குது. நம்ம கார்டன் பெட்டில் போட்டது வரல அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு செடியை பிரித்து வச்சிடலான்ட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஃப்ளோரிடா போயிருந்தப்போ அந்த குட்டி செடி கொண்டாந்து கொடுத்துருந்தாங்களா, சரி அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுங்க. ஆனால் பாட்டில் இவ்வளோ பெரிய தண்டு வரும்னு எதிர்பார்க்கலிங்க. இங்கே பாருங்கள், இந்த வருஷம் காய் எடுத்துடலாமாங்க, சைஸ் இருக்கிறத பார்த்தா எடுத்துடலான்னு தான் நினைக்கிறேன். நல்லா என்னோட ஹைட்டாக வளர்ந்துச்சுங்க. அடுத்தது இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த ரணகலக்கல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த செடி தாங்க. இது வந்து $10 சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோ பெரிய பாட்டுன்னு பாருங்கள். இந்த முருங்கை செடி வாங்கினேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தது. இது என்னாச்சுன்னாங்க கராஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது ஃபுல்லாக இலையாக இருந்ததுங்க. இந்த இலை எல்லாமே என்னாச்சுன்னா உள்ளே கொட்டி போய் அங்கே செடி மட்டும் பாருங்கள் எத்தனை செடி தலைஞ்சிருக்குதுன்ட்டு. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இது என்னென்னாங்க, இந்த இலை கீழே விழுகுது இல்லைங்களா, இந்த இலையோட கார்னர் வந்து மண்ணில் படப்பட இந்த ஒரு கார்னர்லேருந்து ஒரு செடி வருங்களாம்மா. ஏன்னா ஊரில் அம்மா வீட்டில் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகிற இலை எல்லாமே செடியாக மாறிடுனாங்க. இங்கே செடியே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. அதுக்குள்ளே பாருங்களேன். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்களாம், அந்த கிட்னி ஸ்டோனுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னமோ ஒன்று சொன்னாங்க, அதுக்குமே ரொம்ப நல்லதுன்னாங்க. ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னாங்க, இந்த புளியந்தலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டான ஒரு புளிப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஹார்டி இல்லைங்களா, நம்ம ஃப்ளோரிடா வெதருக்கு வெளில வச்சுருந்தா தாங்குது போல் இருக்குதுங்க. இங்கே அட்லாண்டா வெதருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வச்சா தாங்காது போல் இருக்குது. அதனால தான் கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தேங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பயங்கரமாக தலையும்னு நினைக்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆவலாக கேட்டுட்டு இருந்த பெரண்டை செடி தாங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 பாட்டில் ஃபுல்லாக மாற்றிட்டு இன்னொரு சின்ன பாட்டில் எல்லாம் மாற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது என்ன ஆயிடுச்சுனாங்க, ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேங்க, இது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ லைட்டு போட்டு கராஜில் வச்சுருந்தேங்க. பாருங்களேன் செடியை, இந்த பாட்டு ஃபுல்லாக எவ்வளோ செடி வச்சுருந்தேன் இல்லைங்க, எல்லாமே அழுகிருச்சுங்க. இதோ இது வந்து பார்த்திங்கன்னா வின்டருக்கு சுத்தமாக தாங்காது போல் இருக்குது. சரி க்ரோ லைட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சேன். எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கவலையாயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷமாங்க இந்த செடியை வந்து அப்படியே குழந்தையாட்டம் ஒரு ஸ்டெப்பாக வளர்த்தி போன வருஷம் தான் அவ்வளோ ஈல்டு வந்ததுங்க. இந்த வருஷம் இன்னும் பெருசு பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக எவ்வளோ காஞ்சிருக்குதுன்ட்டு. எல்லாமே காஞ்சிருச்சுங்க, இதில் எதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இது 2 வந்து இப்போ இது வந்துடும் நினைக்கிறேங்க, இந்த செடி வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து இப்போ தான் சொருகி வச்சுருக்குறேங்க. ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியலிங்க. பார்த்தோன்னே மனசே விட்டு போச்சுங்க. ஏன்னா இந்த பெரண்டைலாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. டெக்ஸாஸில் வந்து ஜோன்ஸ்லேயே என்னமோ ஒரு கடையில் வாங்கினேன்னு சொல்லி சொன்னாங்க அக்கா, அங்கே தான் வாங்கினதுங்க. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்க. இங்கே பாருங்களேன், எனக்கு இருக்கிற நிலவில் நான் எப்படிங்க ஷேர் பண்ணுறது, நமக்கே தக்க வச்சுக்க முடியல போல் இருக்குது. பார்க்கலாங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மேலே உடச்சி வச்சுருந்தது தான், மேலே பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. கீழேலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ வச்சுருந்தேங்க, எல்லாம் அநியாயமாக போயிடுச்சு.
மறுபடியும் எகெயின் வந்து நல்ல அந்த வெயில் காலம்லாம் வந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எடுத்து இதெல்லாம் பிரித்து பிரித்து வச்சு மறுபடியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பெருசு பண்ண போல் இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கஷ்டமாக இருக்குதுங்க பார்த்தாவே. பிரண்டை பொடி போனது வருஷம் அவ்வளோ அரைச்சி வச்சுருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிரண்டை ஒரு தடவை கூட எடுக்க முடியாது போல் இருக்குதுங்க. பேசாமல் என்ன ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா இதெல்லாம் எப்படி விழுந்ததுன்னே தெரியலையே. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது பாட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம இந்த சம்மர் ஃபுல்லாக மண்ணில் வச்சு பார்க்கலாங்க. மண்ணில் வச்சோம்னா சீக்கிரம் வளரும் இல்லைங்களா, அந்த வளர வளர வேணால் எடுத்து எடுத்து பாட்டில் மாற்றி வச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்க. மனசே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நமக்கு இங்கே ரொம்ப கிடைக்காதுங்களா, ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினதை வந்து பாங்காட்டம் தான் வச்சுருந்தோம். அது எப்படியோ போயிடுச்சுங்க. இதோ ஒரு சைடே போயிடுச்சு. இது எல்லாமே தளைஞ்சதுன்னா தான் உண்டுங்க இந்த வருஷத்துக்கு. பார்க்கலாம். அடுத்து இந்த வல்லாரை பாருங்களேன். வல்லாரை வந்துங்க எப்பயுமே பாட்டில் வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மண்ணில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது தளைஞ்சிருதுங்க. இன்கேஸ் வராமல் போயிடுச்சுன்னா இந்த வெரைட்டியுமே கிடைக்கிறது கஷ்டங்க. ஏன்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை வந்து இந்த மாதிரி நெளி நெளியாக இருக்கிற ஒரு வெரைட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு முழுன்னு இருக்கிறதையும் வல்லாரைன்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் ஒரிஜினல் வெரைட்டிங்க. அதனால் வந்து இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுக்கிறது. இதை எடுத்து கராஜில் தாங்க வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வேர் சுற்றிக்கிட்டு நல்லா தளைஞ்சு வந்துருச்சுங்க. இதையுமே எடுத்து கார்டன் பெட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேயே கிரவுண்ட் கவர் மாதிரிங்க சூப்பராக தளைஞ்சு போயிடும். இங்கே பாருங்களேன், நம்ம லெமன் கிராஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா ஃப்ளோரிடா போயிட்டு. சொன்ன மாதிரி ஃப்ளோரிடாலேருந்து வாங்கின செடி தான் நிறையா இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில். லெமன் கிராஸ் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க. இது வின்டர் ஹாடியான்னு தெரியல, பாட்டில் தான் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா அந்த க்ரோ லைட்டில் வச்சுருந்தது தாங்க. இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அங்கங்கே இலை மட்டும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்குள்ளே பாருங்களேன், குட்டியாக 2 பேர் இருக்கிறாங்க. யாருன்னு பாருங்கள். இந்த செடி என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதுங்களா? சீத்தாப்பழம் இருக்குது இல்லைங்க. சீத்தாப்பழம் வந்து ஃப்ளோரிடா போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அந்த விதையை போட்டு பார்க்கலான்ட்டு இந்த பாட்டில் ஓரமாக போட்டு வச்சுருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா செடி சூப்பராக தளைஞ்சிக்கிச்சு. இங்கே ஒன்று, அதே மாதிரி இதோ இங்கே ஒன்று இருக்குதுங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இது மண்ணில் கண்டிப்பாக வைக்க முடியாதுங்க. மண்ணில் வச்சோம்னா அந்த செடி தாங்காது வின்டருக்கு. இது நம்ம பாட்டில் வச்சு வளர்த்த முடியுமான்னு தெரிலிங்க. நீங்கள் யாராவது பாட்டில் வந்து இந்த சீத்தாப்பழ செடி வளர்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா செடி வந்து இடுப்பு உயரத்துக்கு தாங்க இருந்தது. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை. அந்த சின்ன செடியிலே அவ்வளோ காய் காய்ச்சிதுங்க. எனக்கு என்னென்னா சரி பாட்டே கொஞ்சம் பெரிய பாட்டாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அதிலே காய் வைக்குமா இல்லையான்னு தெரியலிங்க. ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழ பாட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த காஸ்கோவில் வாங்கின பாட்டு, இது ரொம்ப பெருசுங்க. ஆனால் இதுலேயே வந்துருமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது வந்து பாட்டில் வச்சு வளர்த்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா செடி வந்து ஓரளவுக்கு தளைஞ்சிக்கிச்சு. எனக்கு வந்து எதுலையாவது வச்சு வளர்த்தி பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசைங்க. அதுக்குள்ளே பாருங்களேன், குட்டி குட்டியாக 2-3 குச்சி தெரியுதுங்களா, அதோ இதெல்லாம் இது எல்லாமே இது கோவக்காய் இருக்குது இல்லைங்களா, கோவக்காயோட கட்டிங்க டிண்டோரா. இது வந்து அக்கா டெக்ஸாஸ்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே வந்து பாட்டில் வெய்யி தளைஞ்சதுக்கப்புறம் எடுத்து மண்ணில் வச்சுக்கோன்னாங்க. இது என்னன்னா அது வச்சப்போ நல்லா தான் இருந்ததுங்க. க்ரோ லைட்டில் தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் காஞ்சி போச்சுங்க. இங்கே பாருங்களேன், இதுவும் காஞ்சிருச்சு. குச்சி உடச்சி பாட்டை சுற்றி 4 பக்கமும் வச்சுருக்குறேன். இங்கே கூட ஒன்று இருந்ததுங்களே, இதுவும் இருக்குது. அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்படியே எதுக்கும் வெய்யி, ஒரு 2 வாரம் ஆகட்டும், அடியிலேருந்து கூட தளைஞ்சு வரும்னாங்க. அது வந்ததுன்னா தாங்க பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதோ இங்கே பாருங்கள், கீரி பார்க்கல ரொம்ப குட்டியாக இருக்குதுன்ட்டு. இதுவும் அதே மாதிரி, இதுவும் அடியில் கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. இதில் 2ல் ஏதோ ஒன்று தாட்டிக்கிச்சுன்னா நம்ம ட்ரெல்லிஸில் ஏற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய குச்சி வந்துடுங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராபகேட் பண்ணி பெருசாக நிறைய வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா தூதுவளை செடிங்க. தூதுவளை வந்து ரொம்ப நீளமாக வளர்ந்ததுன்னு எல்லாம் வெட்டி விட்டு வச்சுருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்டெல்லாம் ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்குது. நல்லா தளைஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலது காஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலி இந்த பாட் ஃபுல்லாக செடி இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சோண்டு இடம் மட்டும்தான் ஓரளவுக்கு தாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதில் ஒரு சில குச்சியில் காஞ்சாக்கில் தான் இருக்குது. லாஸ்ட் டைமே காய் வரும்னு நினச்சேங்க. காய் வந்துன்னா விதை எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் காய் ஒன்றும் வரலைங்க. இது பாருங்களேன், இன்னும் ஒரு கொழுந்து கூட காணோம். ஆனால் தண்டு நல்லா பச்சையாக தாங்க இருக்கும். வந்துரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்குதுங்க. விதையும் நம்மக்கிட்ட இல்லைங்க. இதில் இருக்கிறது தான் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். நானும் இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா இதிலே மடிச்சு விட்டு இங்கே வச்சோம்னா செடி வந்து அடுத்த செடி ஆகிடும் இல்லைங்களா, அதுக்கு தான் பார்த்துட்ருக்குறேன். இது எங்கே இதுக்கு மேலே பெருசே ஆக மாட்டேங்குது. இருக்க பாட்டு தான் நிறையா சேருதுங்களா, உள்ளே வைக்கிறதுக்கும் நமக்கு இடம் இல்லைங்க. இங்கே பாருங்களேன், கத்தாழையை பாருங்கள். கத்தாழை 2 வச்சுருந்தோம். 1 போயிடுச்சு, இன்னொன்று வந்து எப்படியோ காப்பாற்றியாச்சு.
இது பாருங்க அப்படியே கொழு கொழுன்னு எப்படி இருக்குதுன்ட்டு. கத்தாழை வந்து ஹோம் டிப்போலேயே வால்மார்ட்லேயே அந்த $1.50 இல்லை ஒரு $4 நம்ம குட்டி பாட்டில் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை வாங்கிட்டு வந்து வச்சதுதாங்க. வச்சே ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆனால் நல்லா சூப்பராக வருதுங்க. இங்கே பாருங்கள் நல்லா தளைஞ்சிக்கிச்சு. ரொம்ப வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதனால் இதுவே கணக்காக இருக்கும்ன்ட்டு இதோடய விட்டாச்சு. மறுபடியும் வாங்கலை. இதுக்கு வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஆனால் வின்டருக்கு வெளில வச்சா தாங்காது. நம்ம உள்ளுக்குள்ளே தான் வைக்கணும். பட் அதிகமாக தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லைங்க. ஏன் கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கராஜ்லேருந்து கொண்டு வந்து வெளில வச்சோம் இல்லைங்களா, கராஜ்லேயே இந்த கொழுந்தெல்லாம் விட்டுருந்தது. அதனால தான் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. வெயில் பட்டுச்சு அப்படின்னா ஃபுல்லாக பச்சையாயிடுங்க. சன்னமல்லி செடியை பாருங்கள், செடி சூப்பராக இருக்குதுங்க. க்ரோ லைட் வந்து நமக்கு முக்கால்வாசி சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம அந்த பூ பறித்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சுங்க. நம்ம இன்னும் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா அப்படியே கொழுந்து வந்து நல்லா வரும். நான் அந்த சன்னமல்லியில் காய் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்க, இதில் இருங்க எங்கேயாவது இருக்கு, அதோ இங்கே இருக்குது பாருங்கள். நிறைய காய் அங்கங்கே பார்த்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த காயெல்லாம் காஞ்சு போயிருந்தது. இதுலேருந்தே விதை வருமா என்னன்னு எனக்கு தெரியலிங்க. சன்னமல்லி செடியில் காய் வந்து நான் பார்த்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வச்சிருந்ததுக்கு அதுக்கு அந்த இலையெல்லாம் ஒரு சிலது கொட்டி போச்சுங்க. ஃபுல்லாக இதுக்குள்ளேயே தான் இருக்குது. நான் என்ன யோசிச்சேன்னா இப்படியே இருக்கட்டும், ஏன்னா இதில் இலை வந்து இதுக்குள்ளேயே கம்போஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, அதனால் இப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நான் எதையுமே எடுக்கலைங்க. செடியை பாருங்களேன் மேலே ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்ட்டு. இது எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்குது இதெல்லாம். ஆனால் செடி ஓவராலாக கரெக்டாக தாங்க இருக்குது. கருவேப்பிலை பாருங்கள் உள்ளுக்குள்ளே எத்தனை குட்டி போட்டிருக்காங்கன்னு எண்ணி பார்க்கலாங்களா எத்தனை இருக்குதுன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 செடி இருக்குதுங்க. இந்த பாட்டோட சைஸ் வந்து 16 இன்ச்சு தான் கரெக்டு. 16 இன்ச்சு பாட்டில் 16 செடி வந்து இருக்குதுங்க. நமக்கு அந்த பதியம் வந்துருக்குது. எதுவுமே பண்ணலைங்க. செடி இது வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் சைடில் ஃபுல்லாக அத்தனை பதியம் வந்துருச்சு. நம்ம செடியோட சைஸை பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு இருக்குதுன்ட்டு. கருவேப்பிலையில் பூ வச்சிருச்சுங்க. காய் வரும் போல் இருக்குது. ஃபுல்லாக பூ தாங்க. அங்கே பாருங்களேன், இருங்க காமிக்கிறேன் கிட்ட. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம செடியில் வந்து பூ வந்திருக்குதுங்க. நல்லா இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. ஆனால் வாசமாக இருக்குதுங்க. கருவேப்பிலையை தொட்டோம்னாவே அப்படி ஒரு வாசமாக இருக்குது. ஃபுல்லாக பூ இருக்குதுங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பூ வந்து அப்படியே எல்லாத்தையும் விட்டுறாத, ஒரு இதில் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கிள்ளி விட்ருக்கன்னு அப்படின்னாங்க. ஏன்னா பூ ஃபுல்லாக அதையே விட்டுட்டோம்னா அந்த சத்து ஃபுல்லாக அதுக்கே போகுங்களாம்மா, செடி வந்து ஃபுல்லாக பெருசாகாது அப்படின்னாங்க. நான் அதனால் இதெல்லாமே எடுத்து விடணுங்க. இன்னும் எடுக்காமல் இருக்குது. வெளில வச்சுருந்தனால பார்த்திங்கன்னா அங்கங்கே கொழுந்து வந்துருக்குதுங்க. இப்போ வச்சு 4 நாள் தான் ஆகுது. கொழுந்து அங்கங்கே இருக்குதுங்க. இது என்ன பண்ணலான்னா பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டுங்க, செடியை வந்து மேலே டிப்பில் ட்ரிம் பண்ணி விடலான்னு பார்த்தா டிப்பில் ஃபுல்லாகவே இங்கே பாருங்களேன் எல்லா டிப்லையும் பாருங்கள் கொழுந்து வச்சுருக்குது. அது கராஜில் வச்சதுக்கு அதுக்கும் இலை வந்து கொஞ்சம் பச்சையாக இல்லை, ஒரு 4-5 நாள் ஆனால் ஆகிடுங்க, ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். இப்போ இந்த கருவேப்பிலை செடி வந்து நம்ம தொட்டியில் வச்சு இப்போ எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 வருஷங்க. 2 வருஷத்தில் செடியோட ஹைட்டு வந்து, இருங்க நான் கொஞ்சம் பின்னாடி போய் காமிக்கிறேன். செடியோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு மேலே இருக்குதுங்க. என்னோட வளர்த்தியாக இருக்குது. 6 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. இந்த வருஷம் வந்து எவ்வளோ ஹைட்டு வரப்போகுதுன்னு தெரியலிங்க. அங்கே பாருங்களேன், இருக்கிற செடியிலேயே இந்த செடியும் இந்த முருங்கை செடியும் தான் வளர்த்தியாக வரும். முருங்கை மரத்தை வெட்டி விட்டதுனால கொஞ்சம் குட்டையாக இருக்குதுங்க. இல்லை அதுவும் தான் வளர்த்தியாக இருக்கும். கருவேப்பிலை செடி இன்னொரு பாட்டிலையுமே வச்சுருந்தோங்க. பதியம் நிறையா இருந்ததுன்னு சொல்லிட்டுங்க இதில் இருக்கிற பதியத்தை தூக்கி வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குதுங்க. கருவேப்பிலை மட்டும் ஒன்ஸ் பேஸு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சூப்பராக தளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கேரன்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மோர்லாம் ஊற்றினா நல்லா தளைஞ்சு வரும் அப்படின்ட்டு. நான் மோர்லாம் ஊற்றுறது இல்லைங்க. அந்த நெய்ஸ் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அரிசி கழுவுன தண்ணி, அந்த மாதிரி தண்ணியில் தான் கொண்டு வந்து ஊற்றுறதுங்க. அதுவே வந்து ஓரளவுக்கு நல்லா தளைஞ்சிக்குது. இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு சம்மர் ஃபுல்லாக கருவேப்பிலைங்கிறது கடையில் வாங்குறதே இல்லைங்க. மொத்தம் 2 பாட்டு தான் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, 2 பாட்டிலே போதுங்கிற அளவுக்கு கருவேப்பிலை வந்துடுதுங்க. இதில் பெருசான ஈல்டு இல்லை. இதெல்லாமே உருவிட்டேங்க. இப்போ வின்டருக்கு வந்து கராஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அப்பப்போ சமையலுக்கு நான் முன்னாடியே சொல்லுவோம் இல்லைங்களா, எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு தான் பேக்யார்டு ஓடி வந்து கருவேப்பிலை உருவிட்டு வருவோன்ட்டு. இப்போ வின்டர் ஃபுல்லாங்க கராஜில் ஓடி போய் கருவேப்பிலை வேணுங்கிறது உருவிட்டு வந்துடுறதுங்க. அதனால் எல்லாம் ஃபுல்லாக இலை இல்லாமல் இருக்குது. ஆனால் இதுவுமே ஃபுல்லாக தளைஞ்சிருங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 5 செடிங்க. இந்த 5 செடி தான் நம்ம வீட்டோட ரொம்ப பாசமான செல்ல குட்டிங்கன்னே சொல்லலாம். 5மே மல்லிகைப்பூ செடிங்க. அதில் 1 இது மட்டும் பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி. மீதி எல்லாமே நம்பூர் குண்டுமல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த குண்டுமல்லி செடி தான். ஆனால் செடி வந்துங்க கிட்டத்தட்ட வயசு வந்து பார்த்திங்கன்னா 4 வயசு ஆயிடுச்சுங்க. 4 வருஷமாக பாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, செடி வந்து நம்ம சம்மரில் எடுத்து வெளில வைக்கும்போதுங்க, நம்ம பாட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செடியை வந்து மண்ணிலேருந்து எடுத்து அந்த வேரை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு மறுபடியும் மண்ணில் வச்சோம் அப்படின்னா செடி வந்து மேலே நல்லா செழிப்பாக தளைஞ்சு வருங்களாமா. ஏன்னா உள்ளேயே வேர் சுற்றிக்கிட்டே இருந்தால் அது வந்து வளரத்துக்கு இடம் இருக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியலைங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ரூன் பண்ணதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்னும் செடி எப்படி ப்ரூன் பண்ணுங்க. இது ஃபுல்லாக இங்கே இந்த செடி நல்லா இருக்குது, இதனால் அந்த கொழுந்தெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டு இங்கெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே ட்ரிம் பண்ணி விடணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணும்போதே உள்ள வேரையும் சேர்த்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக பண்ணி விட்டுறலாங்க. இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா க்ரோ லைட்டு கீழேயே இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. அதனால் ஒரு இலை கூட காஞ்சி விழுகவே இல்லைங்க. பாருங்கள் எப்படி செழிப்பாக இருக்குதுன்ட்டு. அது அங்கங்கே செடி சைட்லலாம் வளர்ந்துருக்குதுங்க. இந்த வளர்ந்துருக்குது பாருங்கள், இந்த செடியெல்லாம் வந்து தண்டை எல்லாத்தையுமே வெட்டி விட்டுணுங்க. இங்கே பாருங்களேன், இது இங்கே இவ்வளோ நீளமாக இருக்குது இல்லைங்க, இதோட பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் உள்ளே போகுது எங்கேயோ. இது பாருங்கள் இங்கே இருக்குதுங்க, மண்ணுக்கு அடியிலேருந்து வந்திருக்கு தெரியுதுங்களா, அதோ இந்த குச்சி ஆட்டம் பாருங்கள். இருங்க, இந்த மாதிரி மண்ணுக்கு அடியிலேருந்து வர தண்டு வந்துங்க, இந்த மாதிரி மண்ணுக்கு அடியிலேருந்து இருக்குது பாருங்கள். இந்த மண்ணுக்கு அடியிலேருந்து வர இந்த தண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த தண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் பூவே வைக்காதுங்க. இந்த மாதிரி வர தண்டெல்லாம் நம்ம உடச்சி விட்டணும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணும்போது முக்கியமான ப்ராசஸே அதுதாங்க. ஏன்னா இது நம்ம உடச்சி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் தலையுங்களா, நார்மலாக பூ வைக்கிற அந்த பிரான்ச்சுமே தலையும். ஸோ சத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் போகும் அதுக்கும் போகும். பூவோட ஈல்டு வந்து நம்ம கம்மியாக வருங்க. இந்த மாதிரி குச்செல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து மற்ற செடிக்கான வேணுங்கிற ஊட்டச்சத்து வந்து நல்லா கிடச்சிருங்க. ஏன்னா எப்பயுமே கராஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அடியிலேருந்து மண்ணிலேருந்து இந்த வர இந்த தண்டு தான் பெருசு பெருசாக நிறையா வருங்க. இங்கே பாருங்கள் வளைஞ்சிக்கிட்டு எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு. இந்த இலைக்குமே பாருங்களேன், இந்த தண்டுக்கும் இந்த தண்டுக்குமே வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு மாதிரி கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லிங்க. இருங்க திருப்புறேன். குண்டுமல்லியிலே குண்டுமல்லி இருக்குது இல்லைங்களா, அதுதான். இதுவுமே பாருங்கள், இது எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்குது. இதெல்லாம் பாருங்கள் அடியிலேருந்து மண்ணுக்கடியிலேருந்து எந்த தண்டுமே இல்லைங்க. எல்லாமே இந்த ஸ்டெம்மோட பேஸில் தான், ரூட்லேருந்து தான் எல்லாமே டிவைட் ஆகி வந்திருக்குது. இது வந்து மெதுவாக தாங்க பெருசாகுது. டக்குன்னு செடி வந்து பெருசாக ஆக மாட்டேங்குது. பூ வந்து பெருசான ஈல்டு இல்லைங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ வரும், அவ்வளோதான். பார்க்கலாம், இந்த வருஷம் கொஞ்சம் செடி பெருசாகிடுச்சு இல்லைங்களா, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த செடியுமே நல்லா தாங்கிக்கிச்சுங்க. இங்கே பாருங்கள் இலை எப்படி பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது இந்த 3 செடியுங்க. இங்கே பாருங்களேன், தண்ணி வந்து கராஜில் வச்சுருந்தப்ப தண்ணி விட்டுக்கிட்டே தாங்க இருந்தேன். ஆனால் இருந்தாலும் குச்சி எல்லாமே வந்து குச்சி தண்டு பச்சையாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், தண்டு வந்து நல்லா பச்சையாக தான் இருக்குது. இலையெல்லாம் மட்டும் ஃபுல்லாக காஞ்சி போச்சு. பட் எனிவே நம்ம வந்து இப்போ இலை எல்லாத்தையுமே உரி விட போகிறோங்க. உரி விட்டு இந்த மாதிரி மேலே காஞ்ச டிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட்டரில் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியில் வைக்கணும். இப்போ வெதர் ஓகே ஆனாலும் எடுத்து வச்சுருக்குதுங்க. இன்னும் 2 நாளில் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேங்க, மல்லிகைப்பூ செடி வந்து எப்படி கேர் பண்ணும், எப்படி வந்து பூ நிறையா வைக்கும் எல்லாமே போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்குமே இதில் நான் போடுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்ட கொஸ்டினே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் வந்து நிறைய மொட்டு வைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பெருசாக வைக்கலிங்க, பூ ரொம்ப கம்மியாக தான் வச்சுது. நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பிளான் ஃபுட்டு போட்டேன், அப்புறம் இலையெல்லாம் ஃபுல்லாக உரி விட்டு அந்த டிப்பெல்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுங்க. அதே மாதிரி தண்டு வந்து அடியிலேருந்து வர தண்டுலேருந்து பூ வராதுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த தண்டு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டேங்க. இதுதான் நான் பண்ண ப்ராசஸ்ஸு. இதுக்கே எனக்கு பூ நல்லா வருது. நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், பூ வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சிருச்சுங்க. இலை எல்லாத்தையுமே உரி விட்டலாம். உள்ள தண்டு வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா பெருசாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கீழே பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அக்கா தான் ஆல்ரெடி வந்து டெக்ஸாஸ்லலாம் கீழே வச்சுருக்குறாங்க இல்லைங்களா மண்ணில். இந்த வருஷம் மண்ணில் வச்சு பார்க்கலாமான்னு தான் ஆசையாக இருக்குது. நம்மக்கிட்ட தான் இப்போ 4 செடி இருக்குது இல்லைங்களா, ஒரு தண்டை வளைச்சி விட்டு வச்சு பார்க்கணுங்க எப்படி வருதுன்ட்டு. இதுவுமே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஃபுல்லாக காஞ்சிருச்சுலாம் ட்ரிம் பண்ணி விடணுங்க. அடுத்தது அது பாருங்கள், இதுதான் நம்மக்கிட்ட முதல்ல வந்த மல்லிகைப்பூ செடிங்க.
இது வந்து ஒரு டைம் வந்து பூவே வரல. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வருஷம் பூ பெருசாக வரல அப்படின்ட்டு. பூவே ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்ட்டு இந்த செடியை கொடுத்துர்லான்ட்டு மார்க்கெட் ப்ளேஸில் போட்டுட்டேங்க. யாருக்கா வேணா வந்து வாங்கிக்கங்கன்னு போட்டுட்டேன். அது போட்டு யாரும் நம்ம நேரமாக என்னவோ யாருமே கேட்கல. அந்த வருஷம் பூவை பார்க்கணுமே, என்னையவா நீ விற்கிற, இங்கே பாரு பூ போதுமா அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பூ வந்துருச்சுங்க. அதுலேருந்து இந்த செடியை வந்து விற்கவே வேண்டாம், கொடுக்க வேண்டாம் யாருக்கும், நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா எல்லா செடியோட இதுக்கு தான் வயசு அதிகம். ஏன்னா இந்த செடி வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க. வாங்கும்போது ரொம்ப குட்டி செடியை தான் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா பெருசாகிடுச்சிங்க. ஏன்னா செடி வந்து மல்லிகைப்பூ செடி வந்து இங்கே எங்கே வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போ, லோஸில் 2 கடையிலையுமே இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் டீ போடுவாங்க போல இருக்குது. அதுக்கு வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா இந்த மல்லிகைப்பூ செடிங்க, அதே மாதிரி அது 3 செடியுமே நான் வந்து ஹோம் டிப்போலேயே லோஸ்லையா 2 கடையில் தான் வாங்கினேன். லோஸ்லேன்னு நினைக்கிறேங்க. லோஸில் தான் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். $20 $25 போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நல்லா இருக்குதுங்க, செடி சூப்பராக வருது. அந்த மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சேல் போட்டிருந்தாங்கன்ட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தது. அது $6 $7 சும்மா கை அளவுக்கு ஒரே ஒரு சின்ன குச்சி வாங்கிட்டு வந்ததுங்க. அந்த சின்ன குச்சி பாருங்கள் இப்போ எப்படி வளர்ந்துருக்குதுன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம அத்திப்பழம் தான் காய் வருவியான்ட்டு ஒரு வருஷமும் பார்த்து இப்போ கார்டன் பெட் அங்கே போட்டதுனால இதை வந்து பெரிய பாட்டில் மாற்றிருக்குதுங்க. காஸ்கோவில் வந்து இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா $17 போட்டிருக்குறாங்க. இது வந்து $17ங்க. இந்த பாட்டோட சைஸ் வந்துங்க, இருங்க இதில் எழுதியிருப்பாங்க. பாட்டுன்னு ஒரு தலையில் ஒட்டியிருக்குறாங்க. இது எவ்வளோ இன்ச்சுன்னு தெரியலிங்களே. 22 இன்ச்சுங்க. இந்த பாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு. 22 இன்ச்சு வந்து $17ன்னு காஸ்கோவில் போட்டிருக்குறாங்க. அங்கே ஒரு ப்ரௌன் பாட்டு தெரியுது பாருங்கள், அந்த சைடு அந்த சுண்டக்காய் செடியும் ஜாதி மல்லி வச்சுருக்கிறேன் பாருங்கள், அது வந்து 16 இன்ச்சுங்க. அதையவே நான் லோஸில் வந்து பார்த்திங்கன்னா $16 வாங்கிட்டு வந்தேன். $1 தான் சேர்த்தி. ஆனால் பாட்டோட சைஸ் வந்து நல்ல பெருசுங்க. ஸோ இந்த மாதிரி மரம்லாம் வந்து பாட்டில் வச்சா நிறைய பேர் வந்து இதுலேயே நிறைய ஈல்டு எடுக்கிறத பார்த்துருக்குறேன். சரி நமக்கு அங்கே கார்டன் பெட்டு வேறு போடணுங்களா, மறுபடியும் எடுத்து எனக்கு மண்ணில் வைக்க இஷ்டம் இல்லைங்க. சரி இங்கே வச்சு பார்க்கலாம் எப்படி தான் தலையுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள், டிப்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து விட ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்களேன், தண்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேல்னு சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாங்க, பாட்டில் வச்சாச்சும் ஒரு 4 காய் சேர்த்து எடுத்துருவோமான்னு. போன வருஷம் வந்து 4 அத்திப்பழம் தான் வந்தது ஹோல் சீசனுக்கே. பர்சிமன் மட்டும்தாங்க இருக்கிற துளியோண்டு முழங்கால் சைஸில் இருக்கிற செடி கிட்டத்தட்ட 20 காய்க்கு மேலே வந்திருந்தது. பட் ஆனால் இது என்னமோ 4 காய் தாங்க வந்திருந்தது. பார்ப்போம் இதில் எப்படி வருதுன்ட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கராஜில் வச்சுருந்த எல்லா செடியுமே வெளில கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்து ட்ரிம் பண்ணணுங்க. ட்ரிம் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காமிக்கிறேங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் மறுபடியும் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, இந்த முருங்கை செடி வந்து மண்ணில் வச்சுருந்தீங்களே அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வெங்காயம் நான் ஊனணும் இல்லைங்களா, அது ஊனும் போதே நிறைய பேர் வந்து அதை பார்த்துருப்பீங்க போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது வந்து மேலே ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க. இதோ இங்கே பாருங்களேன், காஞ்சி தான் இருக்குது மேலே. பட் உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக நெகத்தி விட்டுட்டுங்க. இந்த தண்டு இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே தண்டு தெரியுதுங்களா, தண்டு வந்து கீறி பார்த்தா பச்சை பசேல்னு தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், பச்சையாக இருக்குது இல்லைங்களா. அதனால் இது வந்துரும்னு தான் நான் நினைக்கிறேன். இதை கட் பண்ணி விடலாமான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இப்போதைக்கு வேண்டாம், அடுத்த வாரத்தில் மறுபடியும் வெதர் கொஞ்சம் டவுன் ஆகுதுன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருக்கிறேங்க. இதை தான் உடச்சி இந்த சைடில் இங்கே ஒன்று வச்சுருந்தேங்க இங்கே. பட் இதுவுமே வரலிங்க, ஏன்னா இதில் ஆல்ரெடி வேர் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் சம்மர் ஃபுல்லாக வளர்ந்து அந்த வேர் அடியில் இருக்குதுங்க. அதனால் பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு. வெங்காயமே பார்த்திங்கன்னா இப்போ நாற்று ஊனி கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது. ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணி செடியெலாம் கூட பாருங்கள், இப்போ தான் செடி வந்து ஒரு 4-5 இலைக்கிட்ட விட்டுருச்சு. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்கக்கூடாதும்பாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம புது காட்டன் விட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குது இல்லைங்க, பக்கத்துலேயே இருக்குதுங்க. இதுக்கு ரொம்ப பக்கம்தான், தண்ணி விடுறது எல்லாமே அப்படியே நம்ம வந்து பைப்பை வந்து இழுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் செடியெல்லாம் கொண்டு வந்து அங்கே தான் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் எட்டு வந்து மறுபடியும் அங்கங்கே தனியாக வைக்கணும். இப்போதைக்கு அங்கே வச்சுருக்குதுங்க. ஏன்னா நம்ம அடுத்த வாரம் வெதர் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் உள்ளே கொண்டு போய் வைக்கணுங்களா. செடியோட அந்த பாட்டு வந்து பயங்கர வெயிட்டுங்க, தூக்கிட்டே வர முடியல. நான் 2 நம்ம தான் தூக்கிட்டு வந்தேன், மீதி ஃபுல்லாக அவர் தான் தூக்கிட்டு வந்தார். பட் இருந்தாலும் வெயிட் ரொம்ப ஜாஸ்திங்க.
சரிங்க, நம்ம கராஜில் வச்ச செடிலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இந்த விலாக் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற செடிலாம் எப்படி இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக காமிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.